பாஜகவும் அதிமுகவும் மிக நிச்சயமாக ஒரு மூன்றாவது இடத்திற்கு தான் போவாங்க. அது ரொம்ப தெளிவாக தெரியுது. அவர்கள் தேர்தலில் மூன்றாவது இடத்துக்கு போகிறது மட்டுமல்ல, அதிமுகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் சந்திக்கிற இது கடைசி தேர்தலாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மிக நிச்சயமாக விஜய் 2வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜக இருக்கிற கூட்டணிக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. பாஜக தமிழ்நாட்டில் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத இதை காட்டுது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதற்கு பாஜகவும் அதிமுகவும் மிக நிச்சயமாக ஒரு மூன்றாவது இடத்திற்கு தான் போவாங்க. அது ரொம்ப தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, நேற்று நிதிஷ்குமார் அவர்கள் பதவி விலகியிருக்கார். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கட்சியாக இருக்கிற ஜனதாதளுடைய தலைவர், பீகாரின் முதலமைச்சர். ஏன்னா அந்த மாநிலத்தில் அந்த கட்சியை கபலீகரம் பண்ணி தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. இந்த மாதிரி பல மாநிலங்களில் பாஜக தனது கூட்டணி கட்சியை கபலீகரம் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அடுத்த அதிமுகவின் முறை. அவர்கள் தேர்தலில் 3வது இடத்துக்கு போகிறது மட்டுமல்ல, அதிமுகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் சந்திக்கிற இது கடைசி தேர்தலாக தான் இருக்கும். அதை நாங்கள் வருத்தத்தோடு தான் சொல்கிறோம். ஆனால் இதுதான் உண்மை. விஜய் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் வந்துருவாருன்னு சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மிக நிச்சயமாக விஜய் 2வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜக இருக்கிற கூட்டணிக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இப்போ மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஏன்னா நீங்கள் அந்த கூட்டாட்சி இது கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் அது இல்லாமல் மறுபடியும் இப்போ குறைவான இடங்களே ஒத்துக்கிட்டு கூட்டணியில் இல்லை நீங்கள் ஒரு கூட்டணின்னு வர்றப்ப எங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. எங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் இருக்குது. எல்லா கட்சிக்கும் அந்த மாதிரியான கோரிக்கைகள், எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கிறது கரெக்டு தான். ஏன்னா ஒரு அதிகாரம் பகிர்வுங்கிறது நான் காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, வேறு சில கட்சிகளும் அதை முன்னிறுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் ஒரு கூட்டணின்னு ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, பாரதிய ஜனதா கட்சியின் போன்ற ஒரு மோசமான அரசாங்கத்தை நடத்துபவர்களிடமிருந்து ஒரு தமிழ்நாட்டை காக்க வேண்டிய சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லா கட்சிகளுமே தியாகம் செய்யணும். அதில் காங்கிரஸ் கட்சியும் சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அது ஒரு பொறுப்பான கட்சியாக நம்ம சில நேரங்களில் செயல்பட வேண்டியிருக்கு. கேட்கறதுக்கான எங்களுக்கு உரிமை இருக்குது. அதை நாங்கள் கேட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்க. அவங்களும் கடந்த தேர்தலை விட குறைவான சீட்டில் தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இது இப்போ கூட்டணிங்கிறது நடைமுறைக்கு வந்துட்டதுனால அடுத்து நம்ம தேர்தலை எப்படி சந்திக்கிறது, வெற்றி பெறுறது பற்றி தான் பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு இந்தியா ஒரு பேராபத்தை எதிர்நோக்கி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே யுஎஸ் ஸ்டேட் செக்ரட்டரியிலிருந்து ஒரு வெளியீடு வந்திருக்கு. இந்தியாவை அடுத்த 30 நாட்களுக்கு மட்டும் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு ஒரு அரசாங்கத்தினுடைய, யுஎஸ் அரசாங்கத்தினுடைய ஒரு துறை ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? யார் யுஎஸ், இந்தியா எங்கே ஆயில் வாங்கணும், எவ்வளவு ஆயில் வாங்கணும், எத்தனை நாளைக்கு ஆயில் வாங்கணும், யுஎஸ் இந்தியா என்ன மாதிரியான கொள்கைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இது தீர்மானிக்க வேண்டியது யார்? நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர், ஒரு அரசாங்கம் இருக்குது. இந்தியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடியா இல்லை ட்ரம்ப்பா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய இந்திய இறையாண்மையே ஒரு இந்திய பிரதமர் தனக்கும் தன்னுடைய பாஜகவுக்கும் சாதகமாக அடகு வைக்கிற ஒரு சூழலை பார்க்க முடியுது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே ஒரு பெரிய ஆபத்தான இடத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டுக்கு வந்த ஈரானிய போர்க்கப்பல் நம்மளுடைய எல்லைக்கு அருகாமையில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அவர்கள்லாம் ஒத்திகைக்காக வந்தவங்க, ஆயுதமற்ற ஒரு மாலுமிகள். அவர்களை நம்மளுடைய எல்லைக்கு பக்கத்தில் அவங்க கொல்றாங்க அப்படின்னா 150 மாலுமிகளை கொண்டிருக்காங்க யுஎஸ் கடற்படை. அப்போ ஒரு ட்ரோன் தாக்கி போட்டு அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க முடியாதா? பக்கத்தில் இருக்கிற இலங்கை சின்ன நாடு தான். அவங்களோட நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. முதல் முறையாக ஒருத்தர் அங்கே இலங்கையினுடைய அதிபர் ஆயிருக்கு. அவர் இன்னொரு போர்க்கப்பலை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாதுகாக்கிறாரு. அப்போ ஒரு இளைஞராக இருக்கிற, முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒருத்தருக்கு இருக்கிற துணிச்சல் ஏன் இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்கு, இதுவரை காங்கிரஸ் ஆளும் காலத்தில அவ்வளவு துணிச்சலாக வெளியுறவு கொள்கையை எதிர்கொண்ட ஒரு நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை நரேந்திர மோடியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி நம்மளுடைய அதே மாதிரி வர்த்தக ஒப்பந்தம், நம்ம தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவே ஒரு பேரழிவு பாதையில் இந்திய விவசாயிகளையும் சிறு குறு தொழில்களை நடத்துபவர்களையும் வேலைக்கான விருப்பமுள்ள இளைஞர்களுடைய வாழ்க்கையும் அழிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பெரிய யுத்தங்களை நம்ம நடத்துறதுனால ஒரு சின்ன தியாகங்களை செய்யறது தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன்.